சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி இங்கே எல்லாரும் மூஞ்சியும் பார்த்துட்டு குற்ற உணர்ச்சியா இந்த வீட்ல என்னால இருக்க முடியல. ரோகிணி விஷயத்த வெளியவும் சொல்ல முடியாம, உள்ளேயும் வச்சுக்க முடியாம ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு மீனா ஃபீல் பண்றாங்க. அதனால இங்க இருந்தா சரி வராது. நம்ம அம்மா வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு மீனா வந்து நினைக்கிறாங்க. அதனால என்ன காரணம் சொல்லி போறது அப்படின்னு தெரியாம, அவங்களா வாண்டடா முத்துக்கிட்ட சண்டை போடுறாங்க. முத்து குடிக்கவே இல்ல. ஒரே ஒரு வாய் குடிச்சிருப்பாரு. ஆனா அதுக்காக முத்துவ ரொம்பவே மோசமா, "நீ குடிகாரன்" அப்படின்லாம் சொல்லி மீனா வேணும்னே பேசுவாங்க. இதனால அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்து, "நான் வேணும்னே குடிச்சிட்டு வரேன். நீ திட்டினதுக்காகவே நான் குடிச்சிட்டு வரேன்னு" சொல்லிட்டு முத்து குடிக்க போயிருவாரு. "நீ எங்க வேணாலும் போய்க்கோன்னு" சொல்லிட்டு கோவத்துல மீனாவ திட்டிட்டு போயிருவாரு. உடனே மீனா பேக் எடுத்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்ப, "இதான் நல்ல நேரம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்ப்பாங்க. உடனே அவங்க அத்தை, மாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே, "என்னம்மா என்ன பிரச்சனை? ஏன் கிளம்ப பார்க்குற?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்பாங்க. உடனே வந்து மீனா பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. "முத்து எதுவும் திட்டினானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மீனா வந்து ரோகிணிய வந்து முறைச்சு பார்க்குறாங்க. ரோகிணிய மீனா முறைக்கிறத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அதுக்கப்புறம் விஜயா எல்லாம் ரோகிணிய திரும்பி பார்க்குறாங்க. "இவ எதுக்கு இவள முறைக்கிறா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீனா வந்து கண்டிப்பா இப்போதைக்கு உண்மைய சொல்லவே மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கண்டிப்பா அவங்க அம்மா வீட்டுக்கு போக தான் பார்ப்பாங்க. ஸோ மீனா கிட்டேருந்து எப்படியாவது உண்மைய வந்து யார் வெளிய கொண்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முத்துனால மட்டும் தான் மீனா மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரோகிணி மாட்டுவாங்களா? இல்லையா? இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த உண்மை மறைஞ்சே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.